சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், என்னடா பிரகாஷ் இது? அப்போ என் பொண்ணு கொன்னது நான் சொல்றேன். அங்கே நில்லு. நீ எதுக்காக இங்க வந்த? போ இங்க இருந்து. பிரகாஷ் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்ல போற? உன் தம்பிய உயிரோட விடுங்கன்னு என்கிட்ட கெஞ்ச வந்தியா? அவன உயிரோட விட்டுறாதீங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்கெல்லாம் இப்பதான் அந்த அர்ஜுன் மேல பகையில இருக்கீங்க. நான் பிறந்ததுல இருந்தே அவன் மேல பகையும் பழி வாங்குற வெறியோடையும் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். கோர்ட் வாசல்ல வச்சே நீங்க அவனை வெட்டும் போதே அவன் செத்துருவான் தான் நான் நினைச்சேன். ஆனா பொழைச்சிட்டான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவனை கொலை பண்ண நீங்க முயற்சி பண்ணப்பவும் அவனை உங்களால ஒன்னும் பண்ண முடியல. அதனால இதுக்கப்புறமும் அவனை உயிரோட விட்டீங்கன்னா அவனை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். டேய் பிரகாஷ், இவள நம்பாத. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அவ தம்பிய கொலை பண்ண முயற்சி பண்ணது நாம தானான்னு வேவு பாக்கிறதுக்காக அவ இங்க வந்திருக்கா. இவ நடிச்சு நம்மள ஏமாத்த பாக்குறா. ஏய், என்ன அந்த செண்பகவல்லி சொல்லி அனுப்புனாங்களா? இந்த கிரிமினல் வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்தை விட்டு இப்பவே போயிடு. இங்க பாருங்க பிரகாஷ், தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நான் உங்ககிட்ட போய் சொல்லல. போய் சொல்லனா பின்ன எதுக்காக இப்போ எங்களை தேடி வந்திருக்க? அப்பா, இவ எதுக்கு வந்தா நமக்கு என்ன? உன்னை வெளியே போக சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. அதையும் மீறி இங்க நிக்கிறது உனக்கு நல்லதில்ல. அந்த அர்ஜுன் சாகணும்னு ஆசைப்பட்டா நீயே கொல்லு. உன் பகையை தீக்கிறதுக்கு நாங்க ஆள் இல்ல. உனக்கு அவன் மேல இருக்கிற பகையும் எங்களுக்கு அவன் மேல இருக்கிற பகையும் ஒண்ணு இல்ல. அவன் என் தங்கச்சியோட உயிர் போறதுக்கு காரணமானவன். உங்க தங்கச்சியோட உயிர் போனதுக்காக எப்படி நீங்க அவனை கொன்னு பழி தீர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்க அண்ணன் பிரதாப்போட உயிர் போனதுக்காக நான் அவங்கள பழி தீர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். பிரதாப்பா? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் சொத்துக்காக மட்டும் அந்த அர்ஜுனை கொல்லணும்னு நினைக்கல. உயிருக்கு உயிரா நீங்க வளர்த்த உங்க பொண்ணு கொன்ன அந்த அர்ஜுனை நீங்க பழி வாங்கணும்னு வெறியோட இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நானும் என் உயிருக்கு மேல நினைச்சு காதலிச்ச என்னோட பிரதாப்ப கொன்ன.
அந்த செண்பகவள்ளி குடும்பத்தை பழி வாங்கணும்னு பல வருஷமா காத்துட்டு இருக்கேன். சொன்னா கேளு வேண்டாம் சொன்னா கேளு. ஏய் என்ன பண்ற நீ? விடுங்க விடு கத்திய. முடியாது, விடுங்க. இங்க பார், இப்பவும் சொல்றேன், உன்னை என்னால முழுசா நம்ப முடியல. கடைசியா சொல்றேன், இது நீ உன்னோட வார்னிங்க கூட எடுத்துக்கோ. ஒருவேளை இதுக்கப்புறமும் உன்னால மலருக்கோ அர்ஜுனுக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வை, நீ எதுவும் பண்ணிக்க வேண்டாம், நானே உன்னை கொன்னுடுவேன். விடு. முடியாது. ஏய், கொல்லர். முடியாது சந்தோஷ். கத்தி விடு. விடுங்க. சொன்னா கேளு. விடுங்க. இங்க பார், சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ திருந்துறது தான் உனக்கு நல்லது. ஒரு பொண்ணு தான் கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு தான் தப்பு பண்ணலன்னு சொல்லும் போது நம்பாம எப்படி சார் இருக்க முடியும்? அதான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். இதான் சார் நடந்துச்சு. இதை தாண்டி ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுற அளவுக்கு அவ்வளவு சீப்பான ஆள் இல்லை சார். சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. செம்ம ஸ்டோரி. அது எப்படி அவ பிளான் பண்ணாலா, இவரு ஃபாலோ பண்ணி போனாரா, இவரு மிரட்டணுன்னே அவ பயந்து போய் மன்னிப்பு கேட்க ஐயா கொல்லாம விட்டீங்க, அப்படித்தானே? டேய் எப்படிரா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஒரு சீனை நீ கிரியேட் பண்ண? அடச்சை, கேவலமா இருக்கு. இந்த கட்டுக்கதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நடந்த உண்மையை சொல்லு. சார், உண்மை சொல்லுனா நான் சொன்னதா சார் உண்மை. அடிங்க. ஐயோ மாமா. கொலை பண்ண அக்யூஸ்ட் நீ என்கிட்டயே குரல வசுத்துறியா? சார், இந்த அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க சார். அப்புறம் என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்னைய கொலை பண்ணிருவியா? சொல்றா. சார், சொல்றா. சார், சொல்லு. சார், உண்மையை சொல்லு. சார் அடிக்காதீங்க சொல்றா. சார். சொல்ல போறியா இல்லையா? அடிக்காதீங்க சார். சார், மாமா, சார், மலர். please சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார், இல்லனா அடி வாங்கி சாவ. சொல்றா. அடிக்காதீங்க சொல்றா. சார். சொல்றா. சார், புரிஞ்சுக்கோங்க சார். நீ உண்மையை சொல்லல. தப்பு பண்ணல சார். அவ்வளவுதான். சார், சொல்றா. அடிக்காதீங்க சார். உண்மையை சொல்றா. சார் நிறுத்துங்க சார். சார் நிறுத்துங்க சார். என் மாமாவை ஏன் சார் அடிக்கிறீங்க? அவர் சொல்றத கொஞ்சம் நம்புங்க சார். அவர் அந்த மாதிரியான ஆள் கிடையாது சார். ஏய் தள்ளி போ. குழந்தைகிட்ட கேக்குற மாதிரி கேக்குறேன், ஆனா அவன் புதுசு புதுசா கதை சொல்லிட்டு இருக்கான். அடிக்கிற அடியில அவன் வாயிலிருந்து எப்படி உண்மை வரும் பாரு. ஏய், சார் என்ன சார்? என் மாமா சொல்றதா சார் உண்மையா இருக்கும். அவரை முதல்ல நம்புங்க சார். ஏய் என்ன நடக்குதுங்க? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இவன் அந்த கொலையை பண்றான். அவன் அடிச்சா நீ பதற. என்ன நீ யாருக்கு பொண்டாட்டி? ஏய் மரியாதையா பேசு, இல்லன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய் என்ன என்ன ஓவரா மிரட்டுற? நான் அப்படித்தான். இது என் ஸ்டேஷன். சார், உங்க ஸ்டேஷன்னா ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? ஏட்டு கான்ஸ்டபிள், எல்லாரும் எங்கேயா போய் தொலைஞ்சிங்க? ஏட்டு ஐயா, யாரு கேட்டியா உங்களை உள்ள விட்ட? வெளியே அனுப்பிச்சுடியா? ஏமா உங்களை வெளியே தானே இருக்க சொன்ன, நீங்க ஏமா இங்க வந்தீங்க? வாங்கம்மா வாங்க. சார் இருங்க சார். கொலை பண்ணியான்னு கேட்டு இவரை நீங்களே அடிச்சு கொன்னுடுவீங்களா? இப்படி போட்டு சித்திரவதை பண்றீங்க. ஏய் இங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத. யோ என்னைய பார்த்துட்டு நிக்கிற? வெளியே அனுப்பியா? வாங்கம்மா வாங்க. போ வெளியில. சார், நீங்க ரொம்ப தப்பா நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் சரியே இல்ல. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இங்க பார், எங்க பதில் சொல்றமோ அங்க சொல்லிக்கிறேன். ஆனா உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. விட்ட அக்யூஸ்ட அடிக்காம மடியில தூக்கி வச்சு விசாரிக்க சொல்லுவீங்க போல. விசாரணை நடக்கும்போது பர்மிஷன் இல்லாம நீங்க எல்லாம் உள்ள வந்ததே தப்பு. நீங்களே ரூல்ஸ் மீறிட்டு என்கிட்ட ரூல்ஸ் பேசுறீங்களா? போங்க வெளியில. யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க, என்ன மீறி இங்க ஒண்ணும் நடக்காது. போலீஸ் தானே நீங்க? மனசுல என்ன பெரிய கடவுள் நினைப்பா? ஒரு அப்பாவை அடிச்சு கொடுமைப்படுத்துறதும் பாவம் தான். அத நீங்க மறந்துடாதீங்க. ஏய் பெரிய ஞானி மாதிரி எனக்கு அறிவுரை சொல்லாத. வெளியே போங்க முதல்ல. வெளியே போறீங்களா இல்லையா? மலர், நீ வா. இவங்க கிட்ட எல்லாம் சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும்.
ஆ, ஆ, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இடத்த காலி பண்ணுங்க, கிளம்புங்க. யூ வில் ஃபேஸ். வா மலர். உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு மலர். அதான் மலர் ஃபோன் பண்ண. எப்படி இருக்க மலர்? அது நான் கேட்கணும் அர்ஜுன். அங்க உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? உன்னை பத்தி நான் யோசிக்காத ஒரு நிமிஷம் கூட இல்ல. அங்க நீ என்ன பண்ற, எப்படி இருக்கேன்னு கூட தெரியாம மனசுக்குள்ள உன்னை நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்க. எனக்கு அப்படிதான் மலர் இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் உன்னை பாக்குற மாதிரியும் உன் குரலை கேட்கிற மாதிரியும் தான் மலர் இருக்கு. உன்னை திரும்ப எப்ப பார்க்க போறோங்கிற யோசனை அது மட்டும்தான் மலர் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கவலைப்படாத அர்ஜுன், கூடிய சீக்கிரமே நீ வெளியே வந்துருவ. சரி மலர். அம்மா எப்படி மலர் இருக்காங்க? அவங்க உடம்புக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? டைமுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்கல்ல? நல்லா இருக்காங்க அர்ஜுன். உன்னை பத்தின கவலை மட்டும்தான் அவங்களுக்கு. புரியுது மலர். அம்மாவை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி நீதான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். சரி அர்ஜுன். ஆமா, ஏன் மலர் என்ன பார்க்க வரவே இல்லை? ஒவ்வொரு நாளும் நீ என்னை இன்னைக்கு பார்க்க வருவ, நாளைக்கு பார்க்க வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்க மலர். சாரி அர்ஜுன், நான் வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். இங்க எதிர்பார்க்காத எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன். இன்னும் அதுல இருந்து மீண்டு வரவே முடியல. சந்தோஷ் மாமாவை வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் ஸ்டேஷனுக்கு அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன மலர், சந்தோஷ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா அர்ஜுன். மலர், என்னால இதை நம்பவே முடியலையே. எப்படி இப்படி ஒரு பழி அவர் மேல விழுந்தது? தெரியல அர்ஜுன். கிடைச்சிருக்கிற ஆதாரத்தை வச்சு உன்னை எங்களால வெளியே கொண்டு வந்துட முடியும். எனக்கு அது சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷ் மாமாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த வீடியோ ஆதாரம் அவருக்கு எதிரா இருக்கிறதால அவரை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். இது பாரு மலர், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. ஒருவேளை நான் அதுக்குள்ள வெளியே வந்தாலும் சந்தோஷுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். அவரை வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு இல்ல, நம்ம பொறுப்பு. சரியா? அக்கா ரொம்ப பாவம் அர்ஜுன். சந்தோஷ் மாமாவை நினைச்சு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நீதான் மலர் தைரியம் சொல்லணும். நீதான் அவங்களுக்கு ஹோப் கொடுத்து பேசணும். நீ சொன்னா அவங்க கேட்பாங்க. சரி, உன்னை விட்டா ஊர் கதை உலக கதை எல்லாத்தையும் பேசுவோம் போல. போனை கொடுப்பா, அதிகாரிங்க ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சரி மலர், நான் வைக்கிறேன் மலர். போனை கொடுப்பா. சரியா? அட கொடுப்பான்னு சொல்றல மலர், கொடுப்பா. அர்ஜுன், அர்ஜுன். நெஞ்சமே நெஞ்சமே என் நெஞ்சமே உருகுமே உடையுமே வா
விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி என்னமோ இவங்களே இந்த கேஸ் ஜெயிச்ச மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு தான் கேட்டேன். என்ன ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச விஷயம்? ஆமாங்க, பார்வதி புருஷன் சந்தோஷ் தான் இந்த கொலைய பண்ணாருன்னு வீடியோ ஆதாரத்தோட அவர் அரெஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷமே அர்ஜுன் ரிலீஸ் ஆக போறான்னு நமக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சு தானே. அதுக்காக தான் சொன்னேன். என்னையே மலர் முறைக்கிற? நான் நடந்தது தானே சொன்னேன். எப்படியும் கேஸ் ஹியரிங்க்கு வரும்போது அந்த ஆதாரத்தை காட்டி தானே அர்ஜுன நிரபராதின்னு நம்ம நிரூபிக்க முடியும். அப்படி இன்னும் முடிவாகலையே மேடம். நீங்க சொல்றது ஓகே தான். ஆனா ஒருவேளை சந்தோஷம் இந்த கொலைய பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னா? இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த வீடியோ ஆதாரம், அதுவும் ஃபேக்னு முடிவாயிடும். என்ன மலர், நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் யமுனா. நல்லா சொல்ல அவங்களுக்கு, அப்பவாவது புரியுதான்னு பாப்போம். யமுனா, அர்ஜுன் ரிலீஸ் ஆக போறான்னு சொல்லி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா மாதிரி எங்க சந்தோஷ் மாமாவையும் ரிலீஸ் பண்ணி நீ கூட்டிட்டு வந்தா நாங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் யமுனா. எனக்காக அதையும் நீ பண்ணுவேன்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன். மலர், நீ இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நான் அதுக்கான முயற்சியில தான் இருக்கேன். சந்தோஷ் அந்த கொலைய பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சிரும்னு நம்பிக்கையோட இருக்கேன். நீங்களும் நம்புங்க. பார்வதி அக்கா, முக்கியமா உங்களுக்கு தான் சொல்றேன். மனசை தளர விடாம தைரியமா இருங்க. சரி யமுனா. சரி மலர், அப்ப நான் கிளம்புறேன். மேடம், நான் போயிட்டு வரேன். என்னம்மா உடனே கிளம்பிட்ட? இன்னும் என் வேலை முடியல மேடம். மலருக்கு நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றுற வரைக்கும் நான் ஓய போறதில்ல. நான் வரேன் மலர். அத்தை, நாங்களும் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். சரி மலர், பார்த்து போயிட்டு வா. வாக்கா போலாம். வாக்கா. அக்கா, ஒரு நிமிஷம் இரு. நான் போய் விளக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். சரி வா. வாங்கம்மா. அக்கா, விளக்கு கொடுங்க. மா, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமிமா, அதனால விளக்கு மட்டும் ஏத்துறதோட விடாம அப்படியே எலுமிச்சை பழம் வாங்கி அதை உங்க கையாலேயே கோர்த்து மாலையாக்கி அம்மனுக்கு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுமா. மா, இந்த பூவையும் பழத்தையும் விக்கிறதுக்காக இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்கம்மா. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மனசார வேண்டிக்கிட்டு உங்க கையாலேயே மாலை கோர்த்து போட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்குமா. அதான் இந்த கோயிலோட ஐதீகம். வாங்கிக்கோ மலர். சரிக்கா, கொடுங்கக்கா. மா, மாலை கோக்கிறதுக்கு ஊசி நூல்ல அதுலயே இருக்கு. அக்கா, எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாய் கொடுமா. சரிக்கா, வாக்கா போலாம். மலர், அம்மனை வேண்டிக்கிட்டு அப்புறமா மாலையை கோக்கலாம்.
மலர், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. வாமா, உள்ள வா. வாங்க, வாமா, உட்காருங்க. இவங்க யாருமா? இவ என்னோட அக்கா. ஓ அப்படியா? என்னம்மா தலையில அடிபட்டிருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, கீழே விழுந்துட்டேன், அதான். என்னம்மா ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லையா? சரி சொல்லுமா மலர், என்ன விஷயமா வந்த? அது ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஒரு தகவல் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். என்ன தகவல்மா? உங்க வீட்ல வேலை செய்யறாருல செக்யூரிட்டி சிதம்பரம், அவருக்கு நீங்க ஏதாவது பணம் கொடுத்தீங்களா? பணமா? ஆமாமா கொடுத்தேன். நீங்க தான் கொடுத்தீங்களா? ஆமாமா, பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வர மாச சம்பளத்தை முழுசா கேட்டாருன்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் 10,000 ரூபாய் கொடுத்தேன். 10,000மா? 10,000 தாமா, பின்ன 10 லட்சமா கொடுக்க முடியும்? ஆமாங்க, நீங்க தான் ஏதோ அவருக்கு பிசினஸ் பண்றதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு அவரு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அது உண்மை இல்லையா? அட என்னம்மா மலர், நீ ஒரு செக்யூரிட்டியா வேலை பாக்குறவருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொன்னா ஒரு குழந்தை கூட நம்பாதுமா. நீங்க எப்படிமா நம்புனீங்க? ரிசர்வ் பேங்க்ல செக்யூரிட்டியா வேலை பாக்குறவங்களுக்கு கூட அவ்வளவு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. வீட்ல செக்யூரிட்டியா வேலை பாக்குற அவனுக்கு எப்படிமா அவ்வளவு பணத்தை கொடுக்க முடியும்? அவன் ஒழுங்கா வேலை பாக்குறவனா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 2,000 3,000 சேர்த்து கொடுக்கலாம். அதுக்கு லட்ச ரூபாய் வாரி கொடுக்க முடியுமா? ஏதோ 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுன்னுதான் அவனை இன்னும் வேலைக்கு வச்சு சம்பளம்னு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கேன். அவன் பாக்குற வேலைக்கு 10,000மே அதிகம். இதுக்கே வேலை செய்யறங்கிற பேர்ல போனை வச்சு ரீல்ஸ் பண்றேன்னு டைம் ஓட்டிக்கிட்டு இருப்பான். குடிகார பையன், நைட்டெல்லாம் தண்ணிய போட்டுட்டு தூங்கிடுவான். உதவாக்கற. இல்ல இல்ல, நீங்க தான் கொடுத்ததா ஊரெல்லாம் சொல்லிட்டு திரியறாரு அந்த ஆளு. டிரைவரை நான் கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. ஐயோ, பயத்துல எனக்கு பிபியே வந்துரும் போல இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல, கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. திடீர்னு என்னமா அந்த ஒண்ணுலாத பயல பத்தி விசாரிக்கிறேன். உன்கிட்ட ஏதாவது கைமாத்தா பணம் கடனா வாங்கினானா? அப்படியெல்லாம் இல்லைங்க, எங்க வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி வைக்கலான்னு இருக்கோம். அதான் உங்ககிட்ட அவரை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருமா மலர், செக்யூரிட்டி வைக்கிறதே ஒரு பாதுகாப்புக்காக தான். இவன மாதிரி ஒரு செக்யூரிட்டி வச்சோம்னா இவன் கிட்ட இருந்தே நாம பாதுகாப்பா இருக்க வேண்டியதா இருக்கும். அதனால வேற யாராவது ஒரு நல்ல ஆளா பார்த்து செக்யூரிட்டியா வச்சுக்குங்க, அதுதான் நல்லது. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. அம்மா மலர், அர்ஜுன் இப்ப ஜெயில தான் இருக்கானா? அவனை இன்னும் வெளியே கொண்டு வர முடியலையா? அதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமே அவரு வந்துருவாரு. பாவம், நல்ல பையன், இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். சரிம்மா, பாத்து ஜாக்கிரதை. சரிங்க. இங்கதான் இப்ப. ஐயோ, இது அந்த மலரோட வண்டி தானே? ஆமாமா. ஐயோ, அவ நமக்கு முன்னாடியே வந்துட்டாயா முந்திரி கொட்டை மாதிரி? ஐயோ, இதுக்கப்புறம் என் மேல செம்ம டவுட் வந்துருமே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. நம்ம வசமா மாட்ட போறோம். ஐயோ, இதுக்குதான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே வேண்டாம் வேண்டாம் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? இப்ப பாரு எப்படி வந்து நிக்கிறோன்னு. சரி சரி, இங்க இருந்து உடனே கிளம்பிடுவோம். ஆட்டோ, வண்டி சீக்கிரமா சீக்கிரமா திருப்புங்க. போங்க போங்க சீக்கிரம்.
அவ மாட்டிக்க கூடாதுன்னு தான் சந்தோஷ் மாமா எதேச்சியா வந்தப்போ அத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு போய் சொல்லியிருக்கான். ஆனந்த், முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த ராஸ்கலை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. உள்ள வச்சு விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவான். அத்தை, அவசரப்படாதீங்க. உடனே போலீஸ்க்கு எல்லாம் போக வேண்டாம். அவனை என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். அம்மா, உங்க வருத்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அண்ணனையும் தங்கச்சியும் நினைச்சு நீங்க படுற வேதனையும், அவங்க இழப்புல இருந்து மீண்டு வர முடியாம நீங்க அனுபவிக்கிற இந்த வலியும் என்னால உணர முடியுதுமா. ஆனா உயிரோட உங்க கண்ணு முன்னாடி நிக்கிற இந்த புள்ள பிரகாஷ் சொல்றேன், என் அண்ணனோட சாவுக்கும் தங்கச்சி நிகிதாவோட சாவுக்கும் காரணமான அந்த அர்ஜுனையும் அவன் குடும்பத்தையும் நான் விட்டு வைக்க மாட்டேமா, விட்டு வைக்க மாட்டேன். என்ன நம்புங்க. உங்க பிள்ளைங்களோட சாவுக்கு காரணமானவன இந்த புள்ள பழித்திப்பாமா. அந்த நாளுக்காக தாண்டா நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் என் பொண்ணதான் கொன்னுட்டாங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ என் புள்ளையோட சாவுக்கும் அவங்க தான் காரணம்னு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க சாவ கண்ணுல பாக்கணுங்கிற வெறி மட்டும் தாண்டா எனக்குள்ள இருக்கு. அவங்க சாகணும். தேவகி, நீ சொன்னது நடக்கும். அவங்களுக்கு நம்ம கையால தான் சாவுன்றது விதி. கொஞ்சம் பொறுமையாரு. சமயம் பார்த்து அவங்கள மொத்தமா காலி பண்ணிடுறேன். நேரம் காலம் பார்த்து பண்றதுக்கு நாம ஒண்ணும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போல, அவனை கொல்ல போறோம். அம்மா சொல்றதான்ப்பா கரெக்ட். இதுக்கப்புறமா நம்ம பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அண்ணே, அண்ணே, என்னாச்சுடா? அண்ணே, என்னாச்சுடா? அண்ணே, நம்ம நினைச்சதுக்கு எல்லாமே தலைகீழ நடந்திருக்குனே. நம்ம தங்கச்சியை கொண்ட அந்த அர்ஜுன் தப்பிச்சிருவான் போல இருக்குனே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, கோர்ட் ஆர்டர் கொடுத்த நம்ம தங்கச்சி குழந்தையோட டிஎன்ஏவும் அந்த அர்ஜுனோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணே. அந்த டாக்டர் பணத்தை வாங்கிட்டு ஃபேக் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்திருக்காருன்னு அவர் மேல கேஸ் போட்டிருக்காரு. எவன் அரெஸ்ட் ஆனா நமக்கு என்னடா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? நம்ம தங்கச்சி வயித்துல வளர்ந்த குழந்தையோட டிஎன்ஏவும் அர்ஜுனோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆச்சுன்னு அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டும் ஃபேக்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்களாம். அவனுக்கு எதிராக இனிமே எந்த ஆதாரமும் இல்ல. அவன் ஈஸியா வெளியில வந்துருவான். ஏய், இன்னொரு வார்த்தை, அவன் வெளியே வந்துருவான்னு சொன்ன. ஐயா, ஐயா விடுங்க ஐயா, உன்னை கொன்னு போட்டு. அப்பா விடுங்க, விடுங்கப்பா, விடுங்க. இவன் மேல எதுக்குப்பா கோவப்படுறீங்க? ஐயா, இந்த விஷயத்தை கேட்டதும் எனக்கு இப்படிதான் கோவம் வந்ததுயா. அவனை ஏதாவது பண்ணி ஆகணும்யா. அண்ணே, என்ன பண்ணுன்னு சொல்லுங்கண்ணே. அவனை விட்டு வைக்க கூடாதுண்ணே. இது எல்லாம் அந்த செண்பகவல்லியோட வேலையா தான் இருக்கும். புள்ளைக்காக அவ என்ன வேணா பண்ணுவான்னு நேத்து அந்த துர்கா சொன்னால, அதுதான் இப்ப நடந்திருக்கு. அவ பண பலத்தையும் வச்சு பவரையும் வச்சு புள்ளைய காப்பாற்றணும்னு பாக்குறாளா? அம்மா, அவங்க பிள்ளையை காப்பாத்துறதுக்காக அந்த செண்பகவல்லியால என்ன பண்ண முடியும்னு காட்டிட்டாங்கல்ல. என் தங்கச்சிக்காகவும் என் அண்ணனுக்காகவும் என்னால என்ன பண்ண முடியும் நான் காட்டுறேன். சீக்கிரம் குடுறி, குடு குடு. யோ, நீ பாட்டுக்கு ஊரை விட்டு போயிட்டா நான் என்னையா பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா?